அனைவருக்கும் சாரி கட் பண்ணிக்கோ. லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது, இந்த வாரம் பொங்கல் விருந்தாக திரைக்கு வந்து பொங்கல் ரேஸ்ல முதல் குதிரையா முந்தின குதிரையா வந்திருக்கிற படம் டி டி டி. 3 டி, ஸ்ட்ராங் டி. ஆமா, என்ன டீ? இந்த 3 டீக்கும் அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைவர், தம்பி, தலைமையில். இதுதான் அந்த படத்தோட பேரு. அதுதான் டி டி டி. இந்த 3 டீயும் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜீவா தாங்க. ஜீவா வந்து திண்டுக்கல் பகுதியில ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல ஊராட்சி மன்ற தலைவரா இருக்காரு. அவரு தலைமையில ஒரு கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது. யாரு கல்யாணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இளவரசோட மகளோட கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. அதுவும் அவர் வந்து அவர் வீட்டு வாசல்லே வச்சு மகளுக்கு தடபுடலா கல்யாணம் பண்ணணும், மகளுக்கு அதுவும் இந்த சீமையில் இல்லாத மணமகனா அப்படின்ற ரேஞ்சில் மார்த்தாண்டம் பகுதியிலேருந்து, நாகர்கோவில் கன்னியாகுமரி மார்த்தாண்டம் பகுதியிலேருந்து மாப்பிள்ளை வேன்ல வந்துட்டு இருக்காப்புல. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கல்யாண ஏற்பாடுகள் தடபுடலாம் நடந்துட்டு இருக்குது. மாப்பிள்ளை அப்பப்போ வண்டியை நிறுத்தி செல்ஃபி எடுத்து அனுப்புறது பொண்ணுக்கு, அங்கேருந்து ஓம் ஃபோட்டோ அனுப்புன்னு சொல்றது, இப்படி கொஞ்சிக்கிட்டே வராரு. இதில் அவங்க வர தாமதமாயிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் இளவரசு வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரரு தம்பி ராமையா, அவருக்கும் இளவரசுக்கும் 7ஆம் பொருத்தம். காரணம், அவருடைய மகள் இறப்புக்கு இளவரசு தான் காரணம் அப்படின்னு நம்புறாரு. அதுவும் இளவரசு பொண்ணு கல்யாணம் அப்படின்னு ஜன்னல் வழியா பார்த்துட்டு அந்த விளக்கு அலங்காரம், வாழை மரம், அது பந்தல், இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பொண்ணு இருந்திருந்தா இப்படிதான் நடந்திருக்கும், நமக்கு கொடுத்து வைக்கலையே, இந்த பாவை கெடுத்துட்டானே அப்படின்னு ஒரு டயலாக்ல அப்படி சொல்றாரு. ஆனா இளவரசு அந்த பெண் இறப்புக்கு காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் கதை. அது மட்டும் இல்லைங்க, நம்ம தம்பிராமையோடைய மகள் இறந்த பிறகு அப்பாவோட ரொம்ப பிரியமா, நம்ம பொண்ணு இல்லாம போச்சுப்பா அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்காரு தம்பி ராமையா. அவங்க அப்பா படுத்த படுக்கையா இருக்காரு. அவருக்கு மருந்து கொடுக்குறாப்புல. மருந்தை குடிக்காம அவரு மறைச்சு வச்சிருக்கிற மதுவை குடிக்கிறாரு. அதுவும் கட்டல்ல படுத்த படுக்கையா இருக்கிற அவர் பண்ற அலும்பு, அந்த பக்கத்து வீட்டுல டான்ஸுக்கு இவர் உட்கார்ந்த நிலையிலே டான்ஸ் ஆடுறாரு. இந்த சந்தோஷத்துல அவருக்கு டப்புன்னு நெஞ்சு நின்று போயிடுது. ஆமா, இறந்துடுறாரு. பக்கத்து வீட்டுல மறுநாள் காலையில கல்யாணம், இந்த வீட்டுல ஒரு சாவு. இப்போ தம்பிராமையா இதை பார்த்த உடனே அவங்க அப்பாவுக்கு வந்து, நான் வந்து யாரும் எதிர்பாராத அளவுக்கு எங்க அப்பாவை நான் இன்னைக்கு வந்து எங்க அப்பா அதுவும் வந்து சாமியாடியா இருந்தவர், அவரை வந்து நான் தேரோட்டமா தான் அவரை வந்து தூக்கிட்டு போவேன், தேர் ஓடுற மாதிரி பாடையை கட்டி அப்படின்ற லெவல்ல சொல்றாரு. இப்போ ஜீவா அந்த செய்தி கேள்விப்பட்டு சீரியல் செட்டு, பல்பு, அது பேர் என்னது, பாட்டு சவுண்டு, ஸ்பீக்கர்ல பாடல்லாம் ஓடிட்டு இருக்கு. கிராமத்துலலாம் கல்யாணங்கள் அப்படி நடக்கும் இல்லைங்களா, அப்படி அங்கேருந்து ஓடி வந்து சவுண்டு ஸ்பீக்கர்லாம் நிறுத்திட்டு போய் பேசுறாரு. நாளை காலைல 10:30 மணிக்கு எங்க அப்பா நான் வந்து சபா ஊர்வலம் ராஜ மரியாதையோட தேரோட்டம் மாதிரி எடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாப்புல. நாளை காலைல 10:30 மணிக்கு தான் பக்கத்து வீட்டுக்காரருக்கு முகூர்த்தம், அதுவும் அவங்க வீட்டு வாசல்லே வச்சுதான் கல்யாணம். நீங்க இப்படி சொன்னா நான் அது சரியா என்ன அப்படின்னு கேட்கிறேன். அதெல்லாம் முடியாது, அவனாலதான் எங்க அப்பா வந்து இன்னைக்கு வந்து இறந்து போயிட்டாரு, என் பொண்ணையும் பறி கொடுத்துட்டேன், நினைச்சபடிதான் அப்படிங்கிறாரு. இல்ல இது சரிவிட்டு வராதுன்னு ஜீவா இங்கேயும் அங்கேயும் ஓடி மத்தசம் பேசுறதுதாங்க சயின்ஸ். இதுக்கு இடையில ஊர்ல இந்த பக்கம் 2 பேரு, அந்த பக்கம் 2 பேரு. இது இல்லாம ஜீவாவுக்கு போட்டியா ஊராட்சி மன்ற தலைவரா நிக்கிற ஜென்சன் திவாகர், நம்ம லப்பர் பந்துல இருந்து பெரிய லெவல் நடிகரா வந்துட்டு இருக்கிற அவரு, ஒரு வீட்டுக்கு இத்தனை ஓட்டு இருக்கு அப்படின்னு இறங்கி பாடுபடுறாங்க. அந்த மாதிரி ஊர்ல எல்லாம் அந்த கவுன்சிலர் இதுக்கெல்லாம் நிக்கிறவங்க அந்த மாதிரி இறங்கி வேலை செய்வாங்க இல்லையா. அப்போ ஜீவா வந்து திருப்பி தாட்டி விட்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்சன் திவாகர் வந்து ஒரு பக்கம் தம்பிராமையா ஃபேமிலிக்கு சப்போர்ட்டா இறங்குறாரு. ஜீவா 2 பக்கத்துக்கும் நீதியை தான் பேசுறாரு. ஆனா வந்து இவரை தூண்டி விட்டு இவரோட தம்பிகள் எல்லாம், ரவுடி தம்பிகள் எல்லாம் ஊர்ல இருந்து, அது வரைக்கும் அண்ணனை எட்டி கூட பார்க்காதவங்களெல்லாம், ஜெயில் தண்டனை அனுபவிச்ச கைதிகள்லாம் வண்டியில வர வைக்கிறாரு. அவங்க ஒரு பக்கம் ஒரு MIT மாதிரி ஒரு பழைய ஸ்கூட்டர்ல கிளம்பி வராங்க, கையில அருவா கத்தி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு. வந்த இடத்துல வந்து தம்பியை பார்த்துட்டு, என்னடா அப்பா இறந்து போயிட்டாங்களா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, இத்தனைக்கும் 1 விட்ட சித்தப்பா பையன், 2 விட்ட சின்னம்மா பையங்கிற ரேஞ்சு தான் அந்த உறவுகள். வந்து கலவரம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பக்கம் ஒரு 4 பேர், இந்த பக்கம் 4 பேர், முடிஞ்சு விடுறதுக்குன்னே ஊர்ல இருப்பாங்க இல்லையா. இதை தாண்டி ஜீவா கல்யாணத்தை அந்த பொண்ணுக்கு பண்ணி வச்சாரா, சபா ஊர்வலம் தம்பிராமையா பிளான் பண்ணபடியே நடந்துதான். இடையில 2 குடும்பமும் நட்பா தான் இருக்குது.
ஏன்னா இளவரச எதையுமே வேணும்னு பண்ணல. சாதாரணமா தம்பிராமையோடைய மகள் ஒரு பையனோட வாட்டர் டேங்க் கீழே இருக்கா இருந்ததை பார்த்தேன்னு சொன்னது வேற மாதிரி இதுவாகி அதில் அந்த பொண்ணு வெறுத்து போய் சூசைட் பண்ணிக்குது. அதுக்கு இளவரசு மட்டுமே காரணம்னு சொல்ல முடியாது. இந்த நினப்புல இளவரசு இருக்காரு. தம்பிராமையா இவனாலதான் என் பொண்ணு சூசைட் பண்ணிட்டாங்கிற ஒரு எண்ணத்துல இருக்காரு. இதை தாண்டி சவ உருவம் எடுக்கப்பட்டதா இல்ல கல்யாணம் நடந்ததா அப்படிங்கிறத பார்த்தோம்னா அதுதாங்க வேற லெவல்ல ஜாலியா அழகா சொல்லியிருக்காங்க இந்த படத்தை. அந்த விதத்துல எனக்கு இந்த படம் ரொம்பவே கவர்ந்தது. அந்த குதிரை ரேஸ் மாதிரி எந்த குதிரை இந்த குதிரை வரும் அந்த குதிரை வரும்னு நோட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா கட்சியில எதிர்பார்க்காம ஒரு குதிரை வந்து அடிச்சுட்டு போகும் இல்லைங்களா, யாருமே கணிக்க முடியாத ஒரு குதிரை. அந்த மாதிரி இந்த பொங்கல் ரேஸ்ல நம்பர் 1 இடத்த வந்து டி 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 இந்த படம் தான் பெற்றிருக்குன்னு அது மிக இல்ல. உண்மையா ஜீவா அருமையா உழைச்சிருக்கிறாரு. இந்த படத்தோட தயாரிப்பாளர் துபாயை சேர்ந்தவர் கண்ணன் ரவி. அவர் ஏற்கனவே ஒரு படம் ராவண கோட்டம்னு எடுத்தாரு நம்ம சாந்தனு பாக்யராஜ் வச்சு. அந்த படத்தை விட இந்த படம் வந்து அதாவது அது வேற மாதிரி கதை. அது ஒரு ஒரு மாதிரி ட்ரையான கதை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியா கலோக்கியெல்லாம் இருக்குது. அந்த படமும் ஒரு நல்ல படம் தான், சும்மா குறைலாம் சொல்ல முடியாது ராவண கோட்டத்தையும். அந்த படமும் ஒரு அருமையான படம். இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாலியா ஒரு ஊர்ல 2 குடும்பங்களுக்கு இடையில பகை, ஒரு குடும்பத்துல கல்யாணம், ஒரு குடும்பத்துல சாவு. இத ஊராட்சி மன்ற தலைவர் எப்படி தீர்த்து வைக்கிறாரு, தீர்த்து வச்சாரா இல்ல எல்லாரும் சேர்ந்து ஏதாவது நடந்துச்சா அப்படிங்கறது கிளைமாக்ஸ் தாங்க வேற லெவல். தலைவர் தம்பி தலைமையில் உண்மையா அருமையான படம். டி 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 ஜீவா, தம்பிராமையா, பிரார்த்தனாநாதன் எல்லோருமே. பிரார்த்தனாநாதன் தான் தம்பிராமையோட இந்த இளவரசுடைய மகளா நடிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி இளவரசு, இன்னும் பலர், வசந்த், அது மாதிரி தம்பிராமையோட மகனா ராஜேஷ் பாண்டியன், அது மாதிரி இளவரசோட பையனா சரத், இவங்க எல்லாமும் சிறப்பா சின்ன சின்ன ரோல் தான் அருமையா பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஜென்சன் திவாகர் அவரு பிரமாதமா பண்ணியிருக்காரு. அவருடைய கையாளா கூடவே வர்ற அமித் எல்லாருமே சிறப்பா. அந்த அமித்லாம் வந்து ஐயோ சாகசமே வேணான்றான்ட்டு ஓடுறது, சாவுல போய் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்ட்டு சொல்லிட்டு. அது மாதிரி வசந்த், பாபு அஜுவோட ஒளிப்பதிவு, அது மாதிரி மலையாள ரைட்டர்ஸ் 2 பேர் சஞ்சோ ஜோசப், அனுராஜ் அப்படின்னு 2 பேர்கிட்ட இருந்து தான் அந்த கதையை வாங்கியிருக்கிறாரு இந்த படத்தோட இயக்குனர். அவர் மலையாளி தான், அருமையா பண்ணியிருக்கிறாரு. விஷ்ணு விஜயோட மியூசிக். அந்த சஞ்சோ ஜோசப், அனுராஜ் இவங்களோட கதையை வாங்கி இந்த படத்தை இயக்குனது நிதிஷ் சகாது. அருமையான ஒரு படம் கொடுத்துருக்கிறாப்புல. இந்த படத்துக்கு தீபக் ரவி, கண்ணன் ரவி அவருடைய சன்னு தான் இணை தயாரிப்பாளர். கண்ணன் ரவி வந்து தன்னுடைய கேஆர்ஜி அந்த பட நிறுவனம் பார்த்தீங்கன்னா பேனர்ல நிதிஷ் சகாதேவ் இயக்கத்துல அருமையான ஒரு படத்தை கொடுத்துருக்குறாங்க. உண்மையாவே இந்த படத்தை இந்த பொங்கலுக்கு ஒரு பொங்கல் விருந்தா, சர்க்கரை பொங்கலா எண்ணி கருதி நீங்க அனைவரும் பார்த்துட்டீங்க, இன்னும் பாருங்க அப்படிங்கிற அளவுக்கு கொண்டாட்டமான ஒரு படம். தலைவர் தம்பி தலைமையில் டி 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 ஸ்ட்ராங் டி அப்படிங்கிறத சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் RS கார்த்திக் எனது பார்வையில 10க்கு 7.5 மதிப்பெண் கொடுத்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.